மகா வந்து தொடர்ந்து வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு உதவி செஞ்சுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில மகா வரும்போது ரவுடீஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ சூர்யா தான் அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வராரு. அடுத்து வந்து சூர்யா வீட்டுக்கு வந்தோடனே வந்து மகா கூட வரதை பார்த்து அவங்க அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க. எல்லாருக்கிட்டையுமே பேச வேணாம் நான் சொல்லியிருந்தேன் மகா கிட்ட, ஆனால் இவனே வந்து கூட்டிகிட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் யாருமே வீட்டில் பேச மாட்டேங்கிறான்னு மகா வந்து ஒரு ஐடியா பண்ணி எல்லாரும் பேச வைக்கிறதுக்காக சாப்பாடு மேலே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பேரையும் எழுதி வைக்கிறாங்க. இட்லி, தோசை, வடை, பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்த தாத்தா அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே எதுக்காக இப்படி பண்ணேன், மகா கிட்ட பேச சொல்ல வேண்டியதானே, எதுக்காக வந்து மகா கிட்ட பேச வேணாம்னு சொன்னேன், ஓ அதிகாரமா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா எல்லாருமே திட்டுறாங்க ராஜலக்ஷ்மியை. அதனால் ராஜலக்ஷ்மி வந்து எல்லாரும் பேசலாம் ஆனால் நான் பேசக்கூடாது மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு, டிசைன்ஸ்க்காக ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாரு வரைஞ்சி. அதை பார்க்குற மகா வந்து என்னங்க இப்படி கஷ்டப்படுறீங்க, நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே என்னோடய ஒர்க்கை பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அவர் வரைஞ்சி கஷ்டப்பட்டுருக்காரு. மகா வந்து கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட தான் ஹெல்ப் கேட்பீங்க, எனக்கு நல்லா தெரியும், அது வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை சூர்யாவோட ட்ரெஸ் எல்லாமே வந்து மகா மறைச்சி வச்சிடறாங்க. அதை செய்கிற சூர்யா வந்து அப்போ வேறு வழி இல்லாமல் மகா கிட்டே பேசிடுறாரு. அடுத்து வந்து இங்கே மகா பண்ணுற அந்த எல்லா சிலைகளையுமே வந்து என்ன பண்ணுறாரு, கௌதம் வந்து ஆளுங்களெல்லாம் வச்சு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக எல்லா பிளானும் பண்ணிடுறாரு. அதனால் வந்து மகாவோட அப்பாவை அடித்து போட்டு அந்த சிலைகள் எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது வந்துக்காக என்ன பண்ணுறாரு, சூர்யா வந்து அவங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த சிலைகள் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அதே மாதிரி அந்த லாரியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அடுத்து மகாவோட அப்பா வந்து மாப்பிள்ளைக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாரு. நம்ம மகாவை வந்து எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்க, அவ்வளோ தூரம் போயிட்டு அவங்ககிட்டலாம் வந்து ஃபைட் பண்ணி இவ்வளோ தூரம் இந்த சிலைகள் எல்லாம் காப்பாற்றி எங்கள் குடும்பத்தையே காப்பாற்றிட்டீங்க வாழ்க்கையை அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து நன்றி சொல்கிறாங்க. உடனே மகா வந்து அப்படியே வந்து கட்டிப்பிடிச்சு சூர்யா வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க, அழறாங்க. உடனே சூர்யா வந்து சரின்னு சொல்லிட்டு மகாவை அப்படியே ஹக் பண்ணி என்ன பண்ணுறாரு, அப்படியே மகா வந்து தட்டி கொடுக்குறாரு. இதோட முடியுது.